Hi, this is a Value Updates யூடியூப் சேனல். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் மூலமாக நீங்கள் சட்டம் விரைவாக தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோசியல் மீடியா குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து சட்டம் அறிந்து கொள்வார்கள். முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிஎன்எஸ் சட்டம் 2023 செக்ஷன், அதாவது பிரிவு 82 பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் சட்டம் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இந்த பிஎன்எஸ் பிரிவு சட்டப்பிரிவு 82 அப்படிங்கிறது வந்து பெகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஐபிசி, அதாவது ஐபிசிக்கு பதிலாக பிஎன்எஸ் சட்டம் வந்து வந்திருக்கு. அதை தழுவி தான் வந்து இருக்கும். இந்த பிஎன்எஸ் சட்டம் பிரிவு 82 அப்படிங்கிறது இருதார மனம் முடிப்பது ஒரு கிரிமினல் குற்றமா, அதாவது 2 திருமணங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி முடிப்பது வந்து கிரிமினல் குற்றமா இல்லை அது எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் சட்டத்தில். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் எப்போவுமே வந்து இப்போது வந்து சட்டத்துலேயும் சரி, அது கஸ்டம்ஸ்லேயும் சரி, கஸ்டம்ஸ் தான் வந்து சட்டமாக வருது. கஸ்டம்ஸ்லேயும் சரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனம்தான் வந்து அனுமதிக்கப்படுகிறது. ஒருவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் யாராக இருந்தாலும் ஒரு திருமணம் தான் வந்து பண்ணிக்கொள்கிறார். இன்னொரு திருமணம் பண்ண முடியுமா, பண்ணலாமா, அப்படி வந்து பண்ணிக்கிட்டாலோ திருமணம் அப்படின்னு வராது. இல்லை ஏதோ ஒரு உறவு, ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடன் உறவு, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உறவு, திருமணத்தை தாண்டியே அவங்க ஆல்ரெடி திருமணம் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டியும் ஒரு உறவு இருந்தால் அது தவறா, அப்படி தவறாக இருந்தால் அது எந்த சட்டத்தில் வருது, அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி சொல்லிக்கிறோம். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது திருமணம் ஆன பின்பு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருவரை வந்து உடன் இருந்தால் அது வந்து கணவனும் மனைவி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்கள திருமணம் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து கணவன் மனைவியாக வந்து அங்கீகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தண்டனை சட்டப்பிரிவு, அதாவது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 494 ஐபிசியில் வந்து இந்த இது வந்து இருந்தது. இப்போ வந்து பிஎன்எஸ் பிரிவு 82 கீழே வந்து வருது. இருதார மனம் வந்து ஒரு கிரிமினல் குற்றமாகும் அப்படின்னு வந்து பிஎன்எஸ் சட்டம் 82 வந்து சொல்லுது. அதாவது முதல் மனைவி பார்த்தீங்கன்னா உயிருடன் இருக்கும்போது மீண்டும் வந்து திருமணம் செய்து கொண்டால் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் வந்து விதிக்கப்படலாம் அப்படிங்கிறதும், முதல் திருமணத்தை வந்து இரண்டாவது மனைவியிடம் இருந்து மறைத்தாலோ, அதாவது கணவன் மனைவியிடம் மறைத்தாலோ, மனைவி வந்து கணவனுடன் மறைத்தாலோ தண்டனை அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையாக வந்து அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கூறப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் மூலமாக வந்து தெரிய வருது. பிஎன்எஸ் பிரிவு 82 கீழ் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. அதாவது இருதார மனம், அதாவது 7 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அல்லது அபராதம். மறைத்து வைக்கப்பட்டு இருதார மனம், அதாவது தெரியாமல் மறைத்து வைத்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முதல் திருமணத்தை பதிவு துணையிடமிருந்து மறைத்தால் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம். அதாவது திருமணமான பின்பு நான் திருமணம் ஆகவில்லைன்னு சொல்லி ஒருத்தரோட வந்து உறவு கொண்டால் அதுக்கு 10 ஆண்டு. ஆனால் திருமணம் ஆயிருக்கு இவருக்கு அப்படின்னு தெரிந்தே வந்து ஒருவருடன் இருந்தால் வந்து அதுக்கு வந்து 7 ஆண்டுகள் அதிகபட்சம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுக்கு வந்து விதிவிலக்குகள் வந்து இருக்குது, எக்ஸம்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் திருமணம் வந்து தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டால் இது வந்து குற்றமாக வராது அப்படிங்கிறது வந்து பொருந்தாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம்.
ஏன்னா வந்து நீதிமன்றத்தால் வந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கினதுக்கு பின்னாடி வந்து அவங்கள் கணவன் மனைவியிடம் வந்து ஒரு உறவு, எந்த ஒரு உறவும் கணவன் மனைவி உறவு இல்லை அப்படின்னு ஆகி போன பிறப்பு அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ வந்து இந்த செக்ஷன் பிஎன்எஸ் சட்டம் 2023 பிரிவு 82 வந்து இதனுடன் சேராது, இதுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்னு ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நபர் வந்து தனது துணை வந்து 7 ஆண்டு அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளாக காணாமல் போயிருந்தால், அவர்கள் வந்து உயிருடன் இருப்பது குறித்து எந்த தகவலும் இல்லாவிட்டால் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது திருமணத்திற்கு முன்பு முதல் துணைவர் வந்து வீட்டில் இல்லாதது குறித்து புதிய துணைவருக்கு அவர்கள் வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. 7 வருடங்கள் காணவில்லை, 7 வருடங்கள் வந்து இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு தெரியலைன்னாலும் உண்மையாக வந்து நீங்கள் டைவர்ஸ் ஃபைல் பண்ணி அதை டைவர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதை டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திருமணம் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். முக்கியமான பரிசீலனைகள் இந்த வழக்கு, இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, பாலின நடுநிலை வந்து வகிக்கிறது. ஆணுக்கும் இந்த பொருந்தும், அதாவது பெகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் வந்து திருமணமான பின்பு பெண்ணுடன் வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பது, பெண் திருமணமான பின்பு வேறு ஒரு ஆணுடன் இருப்பது, மறைத்து இருப்பது. இது வந்து பாலின நடுநிலை. எந்த ஏற்பாடு, அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் சமமாக இந்த பிரிவு 82 பிஎன்எஸ் சட்டம் வந்து பொருந்தும் அப்படிங்கிறதும். செல்லாத திருமணம் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் வந்து செய்து கொள்ளும் எந்த ஒரு இரண்டாவது திருமணமும் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பினர் மட்டுமே வந்து இருதார மனம் தொடர்பாக புகார் அளிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதில் தெரிவித்து வரோம். அதாவது நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, பிகாமி அப்படிங்கிறது ஒருவருடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இது வந்து நம்ம வந்து இந்த செக்ஷனை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க பிஎன்எஸ் செக்ஷனில். மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது பிகாமிக்கு அதிகபட்சமாக. எப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் வந்து திருமணமான பின்பு வேறு ஒருவருடன் உறவில் வந்து இருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து யாருடன் உறவில் இருக்கிறீர்களோ அதை வந்து அவருக்கு நீங்கள் திருமணம் ஆகவில்லை என்று மறைத்திருந்தால் 10 ஆண்டு வரை வந்து நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து கலாச்சாரத்திற்காக வந்து மட்டும் வந்து முக்கியமாக இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத வந்து நிலைநிறுத்தி இருக்கிறது இந்த செக்ஷன். இதன் மூலமாக வந்து பெண்களும் ஆண்களும் வந்து நல்ல பயன்பெறுவார்கள். முக்கியமாக பெண்களுக்கு இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழக்காக வந்து கருதப்படுகிறது. நம்ம வந்து இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கும் அது வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறனால நம்ம இந்த அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பண்ணுறது, நம்ம கண்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்ஸ் எல்லா இதுலேயும் ஷேர் பண்ணுங்கள், சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக சட்டம் மக்கள் வந்து அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதும். ஃபுல் கண்டென்ட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான வடிவில் சட்டம் புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.